என்னப்பா தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒண்ணும் இல்லண்ணா. என்ன வெக்க எல்லாம் பண்றா? ஒருவேளை லவ் கிவ் எதுவும் விழுந்துட்டாளா? ரொம்ப புத்திடுச்சு போல இருக்கு. தங்கச்சிபா அண்ண கிட்ட ஏதாவது சொல்லணுமாபா? ஒண்ணும் இல்லையாண்ணே. அண்ணாத்தே, இப்ப எதுக்கு நீ மூணை பார்த்து மியூசிக் போட்டுக்கு இருக்க? தங்கச்சி யாரையோ லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்டா. தங்கச்சி சொல்லுச்சா? இல்ல, ஆனா அதோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தாலே தெரியுது. தங்கச்சி கிட்டே டைரக்டா கேட்டு பார்க்க வேண்டியதானே? யாருமா அந்த பையன்? அண்ணா எப்படி நான் கண்டுபிடிச்ச? என் தங்கச்சி முகத்தை பார்த்து என்னால கண்டுபிடிக்க முடியாதா? சரி, பையன் யாருன்னு சொல்லு. நான் சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதா? ஏன்? நான் பீமை தான் லவ் பண்றேன். காட்டருமாடா. என்ன விளையாடுறியா? அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியாது? இதுக்குதான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இது சரிப்பட்டு வராது. அவனை மறந்துடு. அவனை என்னால மறக்க முடியாது. டாய் என்ன அவசியம் பண்ணான்னு தெரியலையே. தங்கச்சிபா சொல்றத புரிஞ்சுக்கபா. என் மனசை மாத்த போற மாதிரி ஏதாவது பேசுறானா இப்பவே நிறுத்திட்டு காட்டுறமே. நான் வாழ்ந்தா அது அந்த பீமோட மட்டும்தான். அந்த டாய வாயால மச்சாடு கூப்பிடுறதுக்கு 6 அடிக்கு குண்டு தோண்டி நானே அதுல போய் படுத்துடுவேனே. இப்ப என்ன பண்றது? கடைசியா என்னதான் சொல்ற? ஏன் பதில் ஒண்ணுதான். அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுல எனக்கு சம்மதம் இல்ல. தங்கச்சிபா, டோ.